64 கணபதி திருவடி சரணம். வணக்கம், நான் உங்கள் லோகநாதன். நாம் இப்போ பார்க்க போகிற பதிவு மிக மிக அற்புதமான பதிவு. என்னென்னா, சூரிய தேவரோட சூரிய பகவானோட தாந்திரீக பரிகாரங்களை பார்க்க போகிறோம். சூரிய பகவானை நம்ம அன்றாடம் நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சணும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு குளிச்சுட்டு சூரிய பகவானை நோக்கி நம்ம வழிபாடு பண்ணணும். அற்புதமாக சூரிய பகவானை நோக்கி ஓம் ஹ்ரீம் சூரிய தேவாய நம, ஓம் ஹ்ரீம் சூரிய தேவாய நம, ஓம் ஹ்ரீம் சூரிய தேவாய நம அப்படிங்கிற இந்த அற்புத மந்திரத்தை சொல்லி நாம் அவரை நோக்கி வழிபாடு பண்ணணும். இந்த வழிபாடு மூலிமா நம்மளோட மனதுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமை கிடைக்கும். சூரியனிடத்துலேருந்து தான் நம்ம அனைத்து சக்தியும் பெற முடியும். இப்பிரபஞ்ச ஆற்றல்ங்கிறதுல மிகப்பெரிய ஒரு சூட்சமும் சூரியரோட குடும்பத்திலேயே அவர் தான் நவகிரக குடும்பத்திலேயே தலைவர். இது போன்ற தலைமை பற்றம் பெற்ற அந்த கிரகத்தை, முதல் கிரகத்தை நம்ம வழிபாடு பண்ணக்குள்ள நம்ம முன்னோரெல்லாம் சூரிய வழிபாடு, சந்திர வழிபாடு மிக பிரசித்தி பெற்றதாக செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போதும் வருங்காலங்களில் எல்லோருமே நாம் அது செஞ்சு நம்ம முன்னோர் பெற்ற அந்த பலன்களை நாம்ளும் பெற முடியும். சூரிய பகவான் நம்மளோட தந்தையை குறிக்கிறவர். இவர் அற்புத சக்தி நிறைந்தவர். இப்பிரபஞ்ச ஆற்றலை நம்மளுக்குள்ளே கொடுத்து, நம்மளுக்கு தேவையான பொருளாதாரங்களை கொடுத்து, நம்ம குடும்ப ஒற்றுமை கொடுத்து, நம்மளோட கோபதாபங்கள் எல்லாத்தையும் நீக்கி நம்ம அரசு சம்மந்தப்பட்ட காரியங்களை வெற்றி கொடுப்பார். இவருக்கு என்ன பண்ணலான்னா, ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் நம்ம என்ன உணவு எடுத்துட்டால் நல்லதுன்னா, சூரிய பகவானுக்கு பிடித்தமான தானியம் கோதுமை. இந்த கோதுமைனால ரொட்டி, கோதுமைனால தோசை, கோதுமையில் செஞ்ச அல்வா, இந்த மாதிரி கோதுமை அல்வா நம்மளோட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது அவங்களோட ஆற்றலை அதிகரிக்கும். அதுபோன்ற நீங்களும் கோதுமையான உணவுகளை நீங்கள் சாப்பிடக்குள்ள உங்களுக்கு சூரிய பகவானின் பரிபூர்ண அனுகிரகமும் அருளாற்றும் கிடைக்கும். ஏன்னா சூரிய பகவானுடைய தானியம் கோதுமை. அந்த கோதுமையில் சக்தி இருக்குது. அந்த சக்தியை அது பிரபலத்தி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளுக்கு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடலோட தன்மை மாற்றங்களை கொடுக்கும். அதுவும் நோயற்ற வாழ்வு கொடுக்கும். நம்மளோட இந்த போன்ற கோதுமையிலான உணவு அன்னைக்கு நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளோட மனமும் சந்தோஷமாக இருக்கும். இது மூலிமா நம்ம வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளோட மனசு குளிரும், அவங்களோட கோபத்தை தனி வைக்கும், அரசு சம்பந்தமான காரியங்களில் கைகூடும். ஏன்னா அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். ஏன்னா கோதுமையில் அவ்வளோ சக்தி இருக்குது. ஏன்னா தானியங்களில், நவதானியங்களில் மிக பிரசித்தமான ஆற்றல் இருக்குது. இது போன்ற சிறப்புகள் இருக்குது. நாம் ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் சூரிய ஓரையில் எந்திரிச்சு நம்ம அற்புதமாக ஒரு தாம்பழத்தட்டில், அந்த தாம்பழத்தில் கோதுமையை பரப்பி அதில் ஒரு நெய் தீபம் ஏற்றி சூரிய பகவானை நோக்கி இந்த ஓம் ஹ்ரீம் சூரிய தேவாய நம அப்படின்ற அந்த அற்புத மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். சூரிய பகவானுக்கு தீபாராதனை காட்டலாம். கோதுமையை சிறந்து பரப்பி ஒரு தட்டில் அதில் ஒரு நெய் தீபம் ஏற்றி அந்த நெய் தீபத்தை சூரிய பகவான் உதித்த உடனே அந்த சூரிய பகவானுக்கு ஓம் ஹ்ரீம் சூரிய தேவாய நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி ஆத்மாத்மா பிரார்த்தனை செஞ்சிங்களா, நிச்சயமாக உறுதியாக சூரிய பகவான் உங்களோட பரிபூர்ண அருளாசியும் கொடுத்து, அனுகிரகத்தையும் அருளாசியும் பரிபூர்ணமாக கொடுத்து உங்களுக்கு வெற்றி கொடுப்பார். வாழ்க்கைக்கு தேவையான வெற்றி கொடுப்பார். பிறகு உங்களோட துன்பங்களை, துயரங்களை நீக்குவார். அதே சூரிய திசை, உங்களுக்கு சூரிய திசை நடக்கிற முழுவதுமே இது போன்ற தினந்தோறும் வழிபாடு பண்ணலாம். சூரிய திசை நடக்கலனாலும் சரி, சூரிய வழிபாடு அன்றாட நம்ம சூரிய நமஸ்காரம் செஞ்சோமா நம்ம உடல் ஆரோக்கியப்படும், நம்மளோட வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். நம்மளோட வாழ்க்கையில் மேல் அதிகாரிகள் நம்ம செய்யக்கூடிய வேலை, நம்மளோட குழந்தைங்களோட வாழ்க்கை, குடும்ப ஒற்றுமை, இது போன்ற அனைத்தும் நம்மளுக்கு கைகூடும். இது போன்ற அற்புதமான பரிகாரங்கள், இதெல்லாமான சிறு சிறு பரிகாரங்கள் நம்ம கரெக்டாக அந்த ஓரையில் இந்த பிரார்த்தனை செய்யலாம். அதே அந்த ஓரையில் நீங்கள் பூஜை ரூமில் உட்காந்து தீபத்தை நோக்கி ஓம் ஹ்ரீம் சூரிய தேவாய நம, ஓம் ஹ்ரீம் சூரிய தேவாய நம
அப்படிங்கிற அந்த மகாமந்திரத்தை 108 முறை சொல்லலாம். சூரிய தேவருக்கு பிடித்தமான தாமரையை நீங்கள் அர்ச்சனை பண்ணி கூட அந்த தீபத்துக்கு வழிபாடு பண்ணலாம். அதே கோதுமையான தீபத்தையே நீங்கள் சூரிய பகவானுக்கு காட்டிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு அதே தட்டில் இருக்கிற சூரிய பகவான் அந்த கோதுமை தட்டில் இருக்கிற அந்த விளக்குக்கே நீங்கள் அற்புதமாக இந்த அர்ச்சனை பண்ணலாம். மனம் அப்படியே குளிர்வார். சூரிய தேவர் பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் கொடுப்பார். பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, அன்னைக்கு சூரிய பகவானோட தானியம் கோதுமையை என்ன பண்ணுறீங்களா, ஒரு சிறு முடிச்சா வெள்ளை துணியை எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு கோதுமையை எடுத்துக்கோங்க, 9 வெற்றிலை எடுத்துக்கோங்க, 9 பாக்கு எடுத்துங்க, 9 1 ரூபா நாணயங்களில் வச்சு அப்படியே ஒரு முடிச்சு போட்டு உங்கள் தலையணைக்கடியில் வச்சுக்கோங்க. வச்சு இரவு முழுதும் தூங்கிடுங்க. அடுத்த நாள் திங்கட்கிழமை காலையில் எடுத்துருங்க. இது போன்று வாரம் அந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த முடிச்சை ரெடி பண்ணணும். சிறிது ஒரு வெள்ளை துணியில் சிறு கோதுமை கொஞ்சம் வச்சிட்றீங்க, 9 வெத்தலை வச்சுறீங்க, 9 பாக்கு வச்சிட்றீங்க, 9 1 ரூபா நாணயம் வச்சிட்றீங்க. அவருக்கு பிடித்தமான எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு மூட்டையை கட்டி நீங்கள் தூங்குகிற தலையணைக்கடியில் வச்சு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு எடுத்துருங்க. எடுத்த பிறகு அதை அப்படியே சேர்த்து வச்சுருங்க. சேர்த்து வச்சிருந்து இது 6 வாரம் தொடர்ந்து செய்யுங்க. 6 வாரங்கள் இது தொடர்ந்து செய்யக்குள்ள உங்களுக்கு உண்டான சகல விதமான சூரிய பகவானால் உண்டாகக்கூடிய சகல தோஷமும் விலகும். இந்த 6வது வாரம் முடிஞ்ச உடனே அடுத்தது எடுத்துகிட்டு போய் நீங்கள் நீர்நிலைகளில் விட்டுருங்க. அதில் இருக்கிற காயின் எடுத்தாலும் சரி, இல்லை அப்படியே தண்ணியில் விட்டுறலாலும் உங்களோட மனம். அந்த காயின் எடுத்து கூட ஒரு ஏழை எளியோருக்கு அந்த காயினை கொடுத்துடலாம். இல்லைன்னா அதை எடுக்க நீங்கள் விரும்பலாம், அப்படியே ஓடுற தீர்த்தத்திலே தண்ணியில் விட்டுருங்க. இது போன்ற உங்களுக்கு உண்டான சகல தோஷங்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தும் இந்த பரிகாரத்தின் மூலமாக நீங்கி அது வெளியேறிடும். உங்களுக்கு மனோ வலிமை கிடைக்கும், மனதைரியம் கிடைக்கும். இது போன்ற அற்புதங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். உங்களோட தந்தைக்கிட்ட அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் ஆசீர்வாதம் வாங்க. உங்களோட தந்தை இருந்தால் தந்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. தந்தை இல்லைன்னா ஆத்மார்த்தமாக உங்களோட பாதத்தில் நான் திருவடியில் சரணடைகிறேன்னு வேண்டிக்கோங்க. இது போன்ற சிறு சிறு பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சாவே சூரிய பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் கிடைக்கும். இதை விட இன்னும் சூட்சமான விஷயம், எம்பெருமான் சிவபெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் கிடைக்கும். அதுபோன்ற எம்பெருமான் நாராயணனுடைய பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் கிடைக்கும். பிரம்மதேவருடைய பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் கிடைக்கும். ஏன்னா சூரிய பகவானும் மிக மிக சக்தியானவர். இப்பிரபஞ்சத்தில் நம்மளோட இயக்கத்துக்கு உண்டான மிகப்பெரிய சக்தியை கொடுத்து பிரபஞ்ச ஆற்றலில் இருக்கக்கூடிய மகாசக்தியை கொடுக்குற பேராற்றல் நிறைந்த கருணை நிறைந்தவர். சூரிய தேவரோட வழிபாடை நம்ம எளிமையாக எல்லோரும் செஞ்சு நாமளும் நல்லாயிருப்போம், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும், நம்மளோட ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும். நம்மளோட குழந்தைங்க வாழ்க்கையில் ஒரு அரசாங்க வேலை கிடைச்சி இந்த வழிபாடு மூலிமா நிச்சயமாக சூரிய தேவர் வழிபாடு செஞ்சோமா அரசாங்க வேலை உறுதியாக கிடைக்கும். அரசாங்கத்தினால அனுகூலங்கள் நம்மளுக்கு ஏற்படும். இது போன்ற அற்புத தாந்திரிக பரிகாரங்கள் மிக மிக எளிமையாக நம்ம வீட்டில் இருந்தே அனைவரும் நீங்கள் செஞ்சு முயற்சி செய்யுங்க. சூரிய பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தையும் அருளாட்சியும் நம்ம அனைவரும் பெறுவோம். Please subscribe Ganapati Aanmigam.